பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே சண்டையோட தாங்க ஆரம்பிக்குது. சண்டை என்னன்னா, இது இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒரு டிகிரி வாங்கியிருக்காரு, அதை ஒரு சமூகத்துல போடுறாரு, அதை அக்செப்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதை கொஸ்டின் பண்றது எந்த விதத்துல சரியா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த பிரவீன் ராஜுக்கு ஒரு ஆர்வ கோளாறு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. திவாகர் ஆர்வ கோளாறின் உச்சமா இருந்தாலும் அவருடைய டிகிரியை இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதத்திலையுமே நியாயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அதை படிச்சவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அதனால அந்த டிகிரியை போய் ஆர்கியூமெண்ட் பண்ணது எனக்கு அந்த பிரவீன் ராஜ் மேல ஒரு என்னப்பா எதை எதோட முடிச்சு போடுறாங்கிற மாதிரி இருந்தது. அதற்கு அடுத்தது அந்த கொரட்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுங்க. இதுவும் மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது சிலர் கொரட்டை விடுவாங்க, சிலர் கொரட்டை விடாத இருப்பாங்க. இன்னொன்று ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது சில பேர் கொரட்டை விடுவாங்க. அதாவது இந்த கிராண்ட் லான்ச் அது முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்மளே பார்க்குறோம் ஒரு 3 மணி அளவில் தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு தூங்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு தன்னை மறந்து கொரட்டை விட்டுருக்கலாம், இல்லை கொரட்டை விடாத கூட இருந்திருக்கலாம். அதை அன்னைக்கு முதல் நாள்லேயே இஷ்யூ கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துலையும் திவாகர் என்ன பண்ணிடுறாருன்னா, நான் கொரட்டை விடுவேங்கிறத எல்லார்கிட்டையும் சபை முன்னாடி சொல்லிடுறாரு. இப்போ பிரவீன் ராஜ் சொல்லாதையே கொரட்டையை விட்டுருக்காரு. இப்போ யார் முதல்ல கொரட்டை விட்டாங்க அப்படிங்கிறது அது இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த முதல் நாள்லேயே ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கிளியராக மூவ் பண்ண மாதிரி நமக்கு என்னமோ ஒரு அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த திவாகரை நம்ம காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு சேர்ந்து கிமி இவங்களோட ஒரு கூட்டு சேர்ந்து இது பண்ண மாதிரி இருந்தது. இன்னொன்று அந்த இடத்துல ஒரு வயசில் பெரியவராக இருக்கிற பிரவீன் காந்தி ஒரு கருத்தும் சொல்லல. டிவி விவாதங்களில் அவ்வளவு கருத்து சொல்கிற பிரவீன் காந்தியால் அங்கே ஒரு கருத்தையும் சொல்ல முடியலையே. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா அந்த 4 பேர் டிவியில் பேசுகிறதையே நிறைய பேர் நம்பிட்டு வாழ்கிறாங்களே, அவன் உண்மையான நிதர்சன லைஃப்பில் வரும்போது கருத்தே சொல்ல மாட்டாங்கிறத நான் பிரவீன் காந்தியை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு அடுத்ததான ஒரு முக்கியமான விஷயம், பிரவீன் காந்தி ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, பெண்கள் ஜெலஸாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று பேராசை கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சர்ச்சையான கருத்தாக விவாதத்துக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணை விட தான் ஒரு சிறந்தவன்னு காட்டுறதுக்கு போராடுவானாம். ஆனால் ஒரு பெண் பொறாமப்படுவாங்களாம். எவ்வளவு பேராசை கொண்டவர்களாக இருப்பாங்க. இது எந்த ஒரு கண்டென்ட்டில் சொல்கிறாருன்னு தெரியல. பட் அங்கே இருந்த நந்தினி அதை அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னங்க இது, நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு போட்டி ஒன்று வருது. அதை இவர் ஃபஸ்ட்டே அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் இதில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அங்கே அந்த சுபிக்ஷா கேட்குறாங்க, அதை நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே பெண்களால் இதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வரவேற்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆண் பெண் பேதம்லாம் கடந்து பெண்களும் விமானம் ஓட்டுற அளவுக்கு ராக்கெட்டில் போயிட்டு வர அளவுக்கு வந்துட்டாங்கங்க. அப்படி இருக்கும்போது முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. இந்த 2 இடங்கள்லையும் பிரவீன் காந்தி தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கோடிட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். அப்படின்னா இந்த வீட்டுக்கு சில நெறிமுறைகளை பிக் பாஸ் வகுக்கிறார். தண்ணி தான், அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி தண்ணியின் தேவையை இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த 20 பேர் உணர்வதை விட மக்கள் உணரணும். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு விஷயம், ஒரு சென்சஸ் சொல்லுது, அர்பன் ஏரியாவில் ஒரு நாளைக்கு 127 லிட்டர் ஒரு மனிதன் செலவிடுறான் அப்படின்ட்டு. அதாவது குளிக்க குடிக்க எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படி இருக்கும்போது வெறும் 500 லிட்டரை கொடுத்து 20 பேர் வாழணும்னா அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாங்க பிக் பாஸ் மூலமாக. ஏன்னா நீரின் தேவை, ஒவ்வொரு சொட்டின் தேவை அது அந்த பாலைவனத்தில் போய் நிற்கும் போது அந்த ஒரு சொட்டு தண்ணீரின் மகத்துவம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் டேப்பை ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் கூட பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை குற்றவாளி மாதிரி அவங்க எதிர்த்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சேவ் வாட்டர் அப்படின்னு எவ்வளவு ஒரு விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு கண்ணோட்டத்தை தாங்க பிக் பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு பார்வையோடு பார்க்கணும். சில பேர் பிக் பாஸ் போராக இருக்குது, இது முதல் நாள்லேயே எப்படி ஆரம்பிக்கிறீங்க, நீ போரா இருக்குன்னா நீ எதுக்கு பார்க்குற அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இல்லை. இது போர் இல்லை. அதாவது இந்த ஒரு நல்ல விஷயம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா இதை மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பல் செயல்படுதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதற்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதில் அந்த தண்ணியை செப்பனிட பார்வையிட ஒரு மேலாளரையும் அவருக்கு உதவியாக ஒரு உதவியாளரையும் நியமிக்கிறாரு. அங்கே கமருதீனையும் சபரியும் கொண்டு நிறுத்துறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி ஹவுஸ், அதுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு பாருங்க, பிரமிப்பாக இருக்குது.
பிரமிப்பாக இருக்குது. என்னென்னா நாமினேஷன் நடக்கும் பொழுது 3 பேர் நாமினேஷன் பண்ண முடியாது. அதற்கு பிறகு அந்த வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வை ஒரு பவர் கொடுக்குறாரு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு பாட்டு போடுவாங்க, எழுந்தே ஆகணும். நீங்கள் வந்து 7 மணி வரையும் டாஸ்க்கு செஞ்சாலும் 8 மணிக்கு பாட்டு போட்டுருவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இதில் இந்த லக்ஸுரியில் இருக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் தூங்கலாம், பாடல்கள்லாம் ஒளிபரப்பப்படாது அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு உள்ள அராளம் அடிக்கும். ப்ரீமியமில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து நிகழ்ச்சியை எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, இவ்வுலகில் இருவிதமான மக்கள்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் அவனுடைய நேரம் தவறாமையில் கரெக்டாக அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் வெற்றி பெற்றானா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு சாரார் அவன் எந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு தெரியல, பட் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் நிற்கிறான் அப்படிங்கிறத தாங்க இங்கேயும் மறைமுகமாக சொல்கிறாங்க பிக் பாஸ் மூலயமாக. அதாவது இதெல்லாம் நமக்கு எப்படி புரியுதுன்னா, இந்த ஷோவை தொடர்ந்து 8 வருஷமாக வாட்ச் பண்ணுறதுனால எந்தெந்த கான்செப்டில் எந்தெந்த விஷயங்கள் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. அதற்கு அடுத்தது ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்க, நாமினேஷன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த முதல் நாள் எபிசோட்லேயே நீங்கள் சில கேரக்டர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. யாருன்னா ஆதிரியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அப்சராவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, கலையரசன் ஒரே ஒரு பைப்பை எடுத்துக்கிட்டு திவாகர் முன்னாடி நின்று அந்த காட்சிகளை தான் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று அந்த விக்ரம் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவரையும் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவரை நாமினேஷனுக்கு கொண்டு வராது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவரும் வந்து பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணல. அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவருடைய குரல் எந்த இடத்துலையும் கேட்கல. ஆனால் அவர் தான் பிக் பாஸ் வீட்டின் முதல் லெட்டரை படித்தார். அந்த ஒரு பெருமையை மட்டும் அவர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேல நமக்கு அதிகமாக கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர், பிரவீன் ராஜி, பிரவீன் காந்தியுடைய சில சர்ச்சை கருத்துக்கள் மூலமாக பிரவீன் காந்தி, அந்த கம்ருதீன், சபரி, பார்வதி வந்து ஒரு சின்ன பிக் பாஸோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்கன்னா இவங்க அதுக்கு அடுத்தது அதை ஒரு டீகோடிங் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு டேகை கொடுக்க சொல்கிறாருங்க. அதாவது நிறைய பேர் வந்து 12 பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்களே கலையை, அப்போ இதுலேயும் அவங்க தான் வாக்குகள் செலுத்துவாங்க, கலைக்கு தான் வாக்குகள் செலுத்துகிறாங்க. 7 பேர் வாக்கு வேணான்னு சொல்லியிருந்த திவாகருக்கு வருது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏனாவுக்கு வருது. ஆனால் இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம், இந்த கொரியா தம்பி பேர் மறந்துட்டேன்னா, அதன் பேர் ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு துஷார் அவர் செயல்படணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தாமல் ஒரு பொண்ணு பின்னாடி முதல் நாளே சுத்துற அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுதுன்னா நீ மாற்றிக்கணும் தம்பி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுவோம். வேறு என்னங்க, முதல் நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எபிசோடாக தான் இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கு. உங்களுடைய ஆதரவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.